ஹாய் கைஸ், இதான் என்னோட ரூம். என்னோட ரூமு ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். நானாக கொஞ்சம் பண்ணேன், அம்மானா நிறைய பண்ணிட்டாங்க. நான் என்னோட ரூமில் குப்பையாக இருந்துச்சு, சிங்ஸ்லாம் இருந்துச்சு, க்ளீன் பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தர்ஷிக் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டான். இது ஆக்சுவலாக அவனோட ரூம் தான். அவனோட ரூம்னால் அவன் பெருசாக யூஸ் பண்ண மாட்டான். அவனோட திங்ஸ் மட்டும் இங்கே வச்சுருப்போம். கெஸ்ட்டு யாராவது வந்தால் அப்போ மட்டும் வேகமாக அரேஞ்ச் பண்ணுவோம். பட் ரொம்ப நாளாக இங்கே ஒரு கட்டில் ஏசி போட்டு செட் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை. ஸோ இது கலர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிடலான் இருக்கோம். இப்போதைக்கு இந்த ரூமில் இருந்த நிறைய திங்ஸை நான் தூக்கி போட்டுட்டேன். எங்கள் ரூமில் புது கட்டில் வாங்கிட்டதுனால எங்களை 10 வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ண கட்டில் இங்கே போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே தாராளமாக 3 பேர் தூங்கலாம், ஒரு ஃபேமிலி தூங்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் கெஸ்ட்டு வந்தால் இப்போ கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த ரூமில் மட்டும் கொஞ்சம் 2-3 செவரில் தர்ஷிக் சின்ன வயசில் வீட்டுக்கு வந்த புதுசில் தெரியாமல் கிறுக்கிட்டான். பட் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அது தெரியல, நீட்டாகவே இருந்துச்சு. இது ரொம்ப பெரிய ரூம் இல்லை, ரொம்ப சின்ன ரூம் இல்லை. எல்லோரும் 10க்கு 10ம்பாங்க. எங்கள் ரூம் 10க்கு 10, இது 10க்கு 8 சைஸு. ஸ்க்ரீன் மட்டும் நாங்கள் மாற்றலான் இருக்கோம். மற்றபடி எல்லாமே இந்த ரூமுக்கு செட் ஆயிடுச்சு. இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டில் போட்டுக்கலாம், பக்கத்தில் ஒரு ஸ்டடி டேபிள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டடி டேபிள் வந்து தர்ஷிக்காக வாங்கியிருந்தோம். பட் மோஸ்ட்லி நான் தான் யூஸ் பண்ணுவேன். மேலே இருக்க லாஃப்ட் ஃபுல்லாக அவனோட திங்ஸ் தான் இருக்கும். சின்ன வயசில் யூஸ் பண்ண வாக்கர், சைக்கிள், அது மாதிரி நல்ல நிலமையில் இருக்க திங்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஸ்டடி டேபிள் வந்து ஆன்லைன் கிளாஸ்க்காக வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கீழே இருக்க கபோர்ட்லேயும் அவனோட யூனிஃபார்ம், கலர் ட்ரெஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருப்பேன். மெடிசின்ஸு, தர்ஷிக்கு தேவையான A to Z எல்லாமே இந்த கபோர்டில் தான் இருக்கும். அவன் மார்னிங் கிளம்புறான்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரூம் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். எங்கள் 2 பேரோட திங்ஸு எங்கள் ரூமில் வச்சுருப்போம். இப்போ தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுனால இன்னும் இதில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. இந்த ஸ்டடி டேபிள் அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதுக்கு அடிக்கடி நான் திட்டு வாங்கிட்டு தான் இருப்பேன். மொத்தமாக எங்கள் பேக் எல்லாத்தையுமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை கொஞ்சம் நான் நீட்டாக எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. மொத்தத்தில் இந்த ரூம் இப்போதைக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு பேலன்ஸ் எங்கள் ரூம் மட்டும்தான். அதையும் இந்த வீக்கெண்ட் பெயிண்ட் பண்ணிட்டா ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிரும்.